தமிழ்நாடு 5000 சர்வைவல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 4 நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காலையில் 4 மணிக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம 3 மாவட்டத்தை கிராஸ் பண்ணணும். அதனால அந்த அண்ணன் 3 சீட்டு நம்ம எடுக்க சொன்னோம். ஃபர்ஸ்ட் சீட்டில் லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு போட்டுருக்கு. சூப்பர், சீக்கிரமாக நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் ஆகிடலாம். அப்படியே பாய், போயிட்டு வரேன். வரேண்ணா. வெளில வந்து பார்த்தா என் செப்பலை நாய் தூக்கிட்டு போயிருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறுங்காலே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் நான் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மேப் போட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் நான் ராணிப்பேட் பஸ் ஏறிட்டேன். போகிற வழியில் அப்படியே எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருந்தது. நான் அதை பார்த்துக்கிட்டே போனேன். நான் ராணிப்பேட் வந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது நம்ம 3 டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி கொடுத்த டாஸ்க் வாட்டர் டாஸ்க்கையும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். இது 2வது லிட்டர் தண்ணி. ராணிப்பேட்டில் நம்ம அடுத்த டாஸ்க். இப்போது நீ இருக்கும் ஊரில் ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். ராணிப்பேட்டில் ரகசியமான இடம் நான் எதை சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு இந்த காஞ்சனகிரி மலை ஞாபகம் வந்துச்சு. அங்கிருந்து நான் பஸ் பிடிச்சி காஞ்சனகிரி மலை கிளம்பிட்டேன். அங்க நீங்க பஸ் விட்டு இறங்கணும்னா அங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த சந்திலேயே நீங்க நடந்து போகணும். இங்கிருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் மலை ஏறணும். காஞ்சனகிரி மலை போகிற வழியெல்லாம் செம்ம அழகா பச்சை பசேர்னு வயலாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற இடத்த பார்க்குறக்கே அப்படியே செம்ம அழகாக இருந்தது. இது ரொம்ப கஷ்டம். நான் வந்து நார்மலாக நடக்கிற கிலோமீட்டர்னு நினச்சிட்டேன். 3 கிலோமீட்ரு. தோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை. அந்த மலை மேலே ஏறணுமாம்மா. ஆட்டோவுக்கு ரொம்ப ஜாஸ்தி காசு. யாராச்சும் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா பெட்ரு. இதில் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நமக்கு கொடுத்த வாட்டர் சேலஞ்சே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வழி வரும். நீங்கள் ரைட்டாக எடுக்கணும். ஆட்டோவுக்கு ஒரு 200 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு நம்ம 2 ஊர் போயிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதனால இந்த மலை ஏறிட்டு இருக்கேன். ஹிடன் பிளேஸாக ஒன்று. ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் எதாக இருந்தாலும் வாய்ஸ் ஓவரில் பேசுகிறேன். பயங்கர கஷ்டமாக இருக்குது. பேக் வெயிட்டு தான் தாங்க முடியல. பயங்கர டயர்டாகுது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் வெயிட் பண்ணி தான் போனேன். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக அப்படியே போக முடியல என்னால். இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு. எல்லோரும் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் நாங்கள். ஆனால் நான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஐயா, இன்னும் எவ்வளோ தூரம் ஐயா போகணும்? 1.5 கிலோமீட்டர் கம்மியாக. 1.5 கிலோமீட்டர் போகணுமா? இந்த மேடு ஏறி திரும்பினா கோயில் தான். கோயில் தானுங்களா? அதுக்கப்புறம் இந்த இதுக்கு போகணுன்னா தான் தூரம். எல்லாம் கோயில் அங்கேயே இருக்குது. அந்த கல் தட்டுவாங்கல்ல மணிப்பாறை, அதுவும் மேலே தான் இருக்குங்களா? அங்கேயே தான் இருக்குது. அவங்க கேட்டே சொல்லுவாங்க பாரு. நன்றிங்க ஐயா. திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வெயிலில் நடக்கணும் இந்த மாதிரி ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் துண்டை முக்கி இப்படி தலையில் போட்டுக்கிட்டிங்கன்னா காற்றடிச்சுன்னா ஜில்லுன்னு காற்று வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்க இடத்த பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் மாதிரி இருந்தது. ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் யாரும் கால் கழுவக்கூடாதுன்னு பேரிகேட் போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. இதோ மணிப்பாறை போகிறதுக்கு கரெக்ட் இதோ இந்த ரோட்டில் தான் போகணும். இது மேலே இப்படி இதை அடைச்சி போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே போக வேணாம் இப்போதைக்குன்றாங்க. என்னென்னு தெரியல, ரோடு போகிறனாலையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா? சரி, தெரியாமல் போகலான்னு பார்த்தேன். ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதனால தான் திரும்பி போகிறேன். இருக்கு பாருங்கள், அதுதான் அந்த பாறைன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்தது வேஸ்ட்டு. அந்த இந்த தண்ணி செம்ம ஜில்லுன்னு இங்கே கிடச்சிச்சு. ஃபேஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கு நான் உங்களுக்கு நல்ல வியூ ஒன்று காமிச்சு தரேன். கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன். ஒரு வண்டி கூட வரல. போகிறப்பையும் லிஃப்ட் கேட்க, திரும்ப வர்றப்பையும் ஒரு வண்டி கூட லிஃப்ட் கேட்க வரல. நடந்தே தான் கீழே போயாகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. கால் பயங்கரமாக வலிக்குது. எனக்கு வலிக்கிறதை விட இப்போ கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபோனை தூக்கி கையில் பிடிக்க கூட என்னால் முடியல. பயங்கரமான கால் வழியில் நடந்துட்டு இருந்தேன். இந்த அக்கா வா தம்பி நான் லிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. காலையில் நம்ம எந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கணுமோ அந்த பஸ் ஸ்டாப்லேயே நம்மளை கொண்டு போய் இந்த அக்கா ட்ராப் பண்ணாங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வேலூர் போகிறதுக்காக நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன். அப்புறம் பஸ் வந்துச்சு. ஆனால் வெயிட்டிங்கில் போட்டாங்க. அக்கா டிரைவர் கண்டக்டர்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு தான் பஸ் எடுத்தாங்க. அந்த பஸ் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னாலே வேலூர் கோட்டை தான் இருக்கும். வேலூர் கோட்டை பார்க்கறதுக்கு பயங்கரமாக செம்மையா அழகாக இருந்தது. இந்த கோட்டையை கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க முடியல. 3.5 கிலோமீட்டர் பரப்புள்ள கோட்டை இது. ஆனால் இதை சுற்றி ஒரே கப்புள்ஸாக இருக்காங்க. எந்த கேப்பில் பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. தொடர்ந்து 3 டிஸ்ட்ரிக்ட் போனதால ரொம்ப டயர்டாயிருச்சு. பவர் பேங்க் குத்திக்கிட்டே தான்
வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. இந்த வாட்டர் சேலஞ்சுன்றனால வயிறு ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வேலூர் கோட்டையிலேயே நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு நான் அடுத்து போன இடம் எங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் கோயில். இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில். ஒரே கல்லில் செதுக்கின சிற்பங்களும் சிற்பக்கலைகளும் இங்கே நிறைய இருக்குது. கோயிலை சுற்றி சுற்றி பார்க்க பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த கேனில் இருக்க லாஸ்ட் சொட்டோட என்னோட 8 லிட்டர் சேலஞ்சு முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3வது சேலஞ்ச், ரிவர்ஸ் சேலஞ்ச். இப்போ நான் போட்டிருக்க சட்டையை திருப்பி போடணும். டிஷர்ட்டை திருப்பி போட்டேன். இங்கே பாருங்க, என்னோட 3 டிஸ்ட்ரிக்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கேன். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து திருப்பத்தூருக்கு ட்ரெயின் ஏறி இருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னையுமே சட்டையை திருப்பி தான் போட்டிருக்கேன். ஸோ என் மொபைலுக்கும் சார்ஜ் இல்லை அப்படின்னு நான் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்ஷன் வந்து இறங்கின உடனே நான் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பயங்கர பசி, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. இன்னைக்கு நான் ஜங்ஷனில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். எனக்கு சரியான குளிர் தங்க. 2-3 சட்டை எடுத்து போட்டுக்கிட்டேன், இருந்தாலும் குளிர் அடங்கலை. பயங்கரமான குளிர். எப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்களேன். இதுக்கப்புறம் நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.